ஒரு தேவ மனுஷன் வந்து ஒரு செய்தியை கொடுத்து முடித்தார். முடித்த உடனே இவரை பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு வாலிபன் அவர் இடத்துல வந்தான். வந்து அவரை பார்த்து சொன்னான், என்ன பாஸ்டர், நீங்கள் வந்து தேவனை அறியாத மக்கள், பாவத்தில் இருக்கிற மக்கள் பாவத்தின் பாரத்தை சுமத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அது எவ்வளோ பாரம்? அது 10 கிலோவா 100 கிலோவா? எனக்கெல்லாம் ஒரு பாரமே இருக்கிற மாதிரி தெரியலையே, என்ன பாரம் இருக்குது? நீங்கள் பாவம் பெரிய பாரம்னு சொன்னீங்களே, என்ன பாரம்னு கேட்டேன். இந்த பாஸ்டருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தார். யோசிச்சுட்டு அவர் சொன்னாராம், எப்போ ஒரு செத்த பிணத்து மேலே ஒரு 400 கிலோ மூட்டையை கொண்டு வச்சா அதுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமான்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், அதெல்லாம் அதுக்கு என்ன உணர்வு இருக்கும் அப்படின்னா. அப்போ உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், ஆமாம் அதுக்கு உணர்வு இருக்காதுப்பா, ஏன்னா செத்து போச்சு, அதுக்கு உணர்வு இருக்காது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷனும் பாவத்தில் செத்து கிடக்கிறான், அவன் மேலே எவ்வளோ பாவம் வந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணாது? உணர்வே வராது. ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுறானோ, கிறிஸ்து இயேசுவினால் ஒருவன் புதிய ஜீவனை பெற்று உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவன் மேலே ஒரு சின்ன தூசி பட்டு கூட என்ன பண்ணுது அவனுக்கு? அவனுக்கு உடனே அரிக்குது, அவனுக்கு என்னமோ தூசி பட்டுருச்சு அப்படின்றான். ஒரு சின்ன கல்லை தூக்கி தலை மேலே போட்டால் கூட உடனே அவனுக்கு வலிக்குது, அது ரெஸ்பாண்ட் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது. அப்போ நமக்கு ஏன் இந்த பரிசுத்தத்திற்காக ஒரு ஸ்ட்ரகிள்? இதே பாவத்தில் மற்றவங்க வந்து அதை தண்ணீரை போல குடிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, ஒன்றுமே தெரில. போர்த்திப்பார் வீட்டில் போர்த்திப்பாரின் மனைவி பாவத்துக்கு இழுக்கிறா, ஆனால் அவளுக்கு எந்த ஒரு சங்கடமும் மனசில் இல்லை பாருங்க. பாவத்துக்கும் இழுத்துவிட்டு அவனுடைய வஸ்திரத்தையும் உறிஞ்சிட்டு கணவன்கிட்ட இன்னொரு புது பாவத்தை செய்கிறா, பொய் சொல்கிறா, இவன் தான் என்னிட தவறாக நடந்தான்னு சொல்லி சொல்கிறான். அவளுக்கு மனசாட்சியிலுமே பாதிக்கப்படல. ஆனால் இந்த பையன் தப்பு செய்யலை, ஆனால் அவன் சொல்கிறான், என் எஜமான் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ பெரிய பாதகத்தை தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி அப்படின்னு அந்த மனுஷன் பதறான். ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கூட பதற்றமே இல்லையே. 2 பேரும் ஒரே தப்பில் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் பாவத்தை கண்டவொடனே நடுங்கிறான், இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, பெருசாக படுத்திக்கிறது இல்லை. அப்போது நீங்கள் காலேஜுக்கு போகும்போது, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது, மற்றவங்க எல்லாம் சர்வசாதாரணமாக இந்த தப்பை செய்யும் போது அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வே வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? இப்போ ஆஃபீஸ் முடித்தோடனே எல்லாம் குடிக்க போகலான்னு எல்லாம் கிளம்பி போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு உணர்வே இல்லை, இது ஒரு தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லோரும் ஒன்றா சினிமாவுக்கு போகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு தவறு செய்கிறதுக்கு எல்லா நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது மனசாட்சி உறுத்துது? ஒன்றும் உறுத்தலை. ஆனால் நம்ம அதே தப்பை செய்கிறதுக்கு நம்மளை கூப்பிடும்போது நம்ம மனசாட்சி என்ன பண்ணுது? பட்ட 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 பட்டன்னு அடிக்குது. அவன் சொல்கிறேன், எதுக்கடா இப்படி பயப்படுற, எல்லாரும் செய்கிறது தானே நாங்கள் கூப்பிட்றோம், நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமாவுக்கு டிக்கெட்ஸை வாங்கிட்டு வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 4 கிறிஸ்தவ நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்போம், ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்போம். அப்போ சொல்லுவாங்க, டே நீ காசு கொடுத்து போவேண்ணா எங்கேயும், நாங்கள் உனக்கு என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறோம். ஆனால் அது வாங்கிறதுக்கு என்ன பண்ணாது, கை நீளாது, அதை சம்மதிக்கிறதுக்கு இருதயம் ஒத்துக்கிடாது. ஏன்? அவன் சர்வசாதாரணமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிற ஒரு இடத்துல ஏன் நம்மளால் அங்கே போக முடியல? ஏன் இது ஒரு போராட்டமாக இருக்குது? ஏன் தெரியாமல் கூட ஒரு தப்பு செஞ்ச பிறகு ஏன் மனசு இப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னென்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, தேவன் நம்முடைய ஆத்துமாவை தம்முடைய ஜீவனால் உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னோடனே அவர் பாவம் செஞ்சுட்டு எப்படி வெளியே வர தெரியலன்னு போராடிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அந்த போராட்டத்தை அவர் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர் ஆயிட்டாரு. பழைய மனுஷன்லாம் ஒளிஞ்சு போய் புது மனுஷன் ஆயிட்டாரு. ஆனால் இப்போ அவர் என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, பாவத்திற்கு சம்மதியாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அதனால போராட்டம். பாவத்துக்கு சம்மதிச்சிருந்தா போராட்டமே கிடையாது. அவர் மற்றவர்களை போல பாவத்தை வந்து தண்ணீரை போல குடிச்சிருந்தா அவர் வந்து நிர்பந்தமான மனுஷன் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறானோ, பாவத்தை வேண்டான்னு சொல்கிறானோ, அவன் என்ன செய்கிறானோ ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போகிறான். அது அவனை சும்மா விடாது, அது அவனை போட்டு அவனுடைய இருதயத்தை என்ன செய்யுதுன்னா பிழியுது. இன்றைய காலையில் உங்களோடு இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து என்றைக்கு கர்த்தருக்குள்ளே வர்றானோ, he becomes hyper sensitive to sin. அவன் பாவத்தை வந்து அவன் தொட முடியாதபடி ஒரு உணர்வுக்குள்ளே வந்துடுறான். பாவத்தை செய்துட்டு சும்மா போயிட முடியாது, ஒரு உணர்வுக்குள்ளே வந்துடுறான். அவனுடைய இருதயம் அவனை வாதிக்கிறது. இந்த வாதனை
இந்த பாவத்தை கண்டு அவனுடைய ஆத்துமா, அந்த உயிர் பெற்ற ஆத்துமா பதறுகிற பதற்றம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் நிஜமான ஒரு உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது.